சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த தேர்தலுக்காக இந்த கோடை வெயில் கொளுத்து மேலையில் தமிழகத்தில் தமிழகம் புதுவையில் நடைபெறவுள்ள இந்த தேர்தலுக்காக தேர்தல் ஆணையம் செய்துள்ள இந்த சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன சார்? சிறப்பு ஏற்பாடுகள் நம்ம பார்க்கும்போது அஷ்யூர்ட் மினிமம் ஃபெசிலிட்டி அது நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கு போகும்போது மினிமம் நம்ம ஒரு ரேம்ப், நம்ம வீல் சேர் இதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சுக்கணும். வாட்டர் ஃபெசிலிட்டி, டாய்லெட் ஃபெசிலிட்டி, சாமியன் எங்கெங்கே நம்ம ஒரு ஷெட் கொடுக்கணுமோ மினிமம் ஒரு சேர், ஒரு சில சேர், பெஞ்சஸ் அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். இந்த தேர்தலில் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கிய சவாலான பிரச்சனை, அதாவது இந்த வாக்குப்பதிவு மற்றும் வேட்பாளர்கள் பிரச்சாரம், இதில் நீங்கள் இதுவரை இந்த ஒரு மாத காலத்தில் சந்தித்த சவாலான பிரச்சனை என்ன சார்? இது எல்லாமே நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மாதிரி நம்ம கிளாக் ஒர்க் ப்ரிசிஷன் மாதிரி பண்ணிட்டே இருக்கோம். அதனால நம்ம சவால் மாதிரி இருக்கிறத விட நம்ம ப்ரிசிஷன் முறையில் என்னென்ன எந்த நேரத்தில் பண்ணணுமோ அப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே சாகுதர், மற்றொரு முக்கியமாக இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த பணப்பட்டுவாடா பிரச்சனை மற்றும் அதில் பல்வேறு யுக்திகள், அதாவது ஜிபே மூலமாக கூட அந்த பணம் அனுப்புவதாக, வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாகவும் தொடர்ந்து புகார்கள் பல்வேறு இடங்களில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றன. அந்த பணப்பட்டுவாடை தடுப்பதற்கு அந்த போதிய அளவில் இந்த பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் இந்த புதிய தொழில்நுட்பத்தில் பணப்பட்டுவாடாவை செய்வதை தடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் ஏதாவது சிறப்பு அந்த கண்காணிப்பு வசதிகளை, அந்த ஹேக் செய்வதற்கான வசதிகள் ஏதாவது தொழில்நுட்ப ரீதியாக ஏதாவது செய்திருக்குமா சார் புதுசாக? நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டிச்சுவன்சில மினிமம் ஒரு 3 எஃப்எஸ்டி அப்புறம் ஒரு விஎஸ்டி நம்ம டிப்ளாய் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு நம்ம சிவிஜில் ஆப்ல இல்ல மக்கள் வேற ஏதோ ஒரு வகையில ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது உடனே அவங்க போயிட்டு அதெல்லாம் அட்டென்ட் பண்ணிருக்கிறாங்க. அதனால நாங்க எலெக்ஷன் கமிஷன் எப்படி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கிறோம், நம்ம அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறோம். இந்த தேர்தல் விதிமீறல் தொடர்பாக இந்த பல்வேறு நகரங்களில் இந்த பிரச்சனை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சிவிஜில் மூலமாக அவங்க தொடர்ந்து புகார்கள் அவர்கள் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த கிராமப்புறங்களில், சிறு நகரங்களில் இந்த பறக்கும்படை அதிகாரிகள் மற்றும் தேர்தல் அதிகாரிகளை தொடர்பு கொள்வதில் ஒரு சிக்கல் இருக்குங்க அப்படின்னு ஒரு புகார் இருக்குது. அதை தீர்ப்பதற்கு அவர்கள் இந்த விதிமீறல்கள் தொடர்பாக உடனடியாக புகார் கொடுக்கணும்னா யாரை எப்போ அணுகணும் சார்? எப்படி அணுகணும் சார் எளிமையான முறையில்? சாதாரண சிறு நகரங்கள், கிராமங்கள், சிவிஜில் நம்ம ஒரு போட்டோ வீடியோ நம்ம அப்லோட் பண்ண உடனே நம்ம அந்த மாவட்டத்தில் அது ஒரு கண்காணிப்பு குழு இருக்கிறாங்க, அங்கே போய் சேரும். அவங்க உடனடியாக அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அவங்க ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஓகே சார். இப்போ இந்த தேர்தல் வாக்குப்பதிவு கடந்த பல்வேறு தேர்தல்களில் நடந்த வாக்குப்பதிவுக்கும் இந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை அதிகரிப்பதற்காக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் பல்வேறு தரப்பினர் சார்பாகவும் இந்த மாநிலம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டன. நீங்கள் எதிர்பார்க்கீங்களா சார் இந்த முறை வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிக்கும்? நம்ம எல்லா ஏற்பாடுகள் நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ அதனால நம்ம முன்னாடி பார்க்கும்போது ஒரு 73% சராசரியா 72 அந்த மாதிரி பர்சன்டேஜ் நமக்கு இருந்தது. இந்த வாட்டி இன்னும் நல்லா நடக்கும் மாதிரி, இன்னும் நிறைய வாக்காளர் நம்ம இதுக்கு வந்துட்டு ஓட் போடுவாங்க மாதிரி நாங்க எதிர்பார்க்கிறோம். நான் இந்த கேள்வியும் கேட்டேன். நீங்க ஏற்கனவே இந்த 1 மணி நேரம் கால அவகாசம், இந்த 5 மணி என்பதை அந்த 6 மணியாக நம்ம அதிகரிச்சிருக்கிறோம். அதனால அந்த அதற்கு பின்பு வருவங்களுக்கு இந்த டோக்கன் வழங்குவதும் அது தொடர்பாகவும் நீங்கள் ஒரு விதிமுறையை அறிவிச்சிருக்கீங்க. இந்த வாக்காளர்கள் வாக்குப்பதிவு அதிகரிக்கும் போது அந்த கால அவகாசம் அந்த 1 ஹவர் நீட்டிப்பு மேலும் நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா சார் இந்த டோக்கன் சிஸ்டம்? நம்ம சாதாரணமாக 7 மணிலேருந்து 6 மணிக்கு தான் இருக்கும். நம்ம இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு 1 ஹவர் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி நம்ம சொல்லலை. 6 மணிக்கு மேலே கூட நம்ம 6 மணிக்கு உள்ளே யார் வந்திருப்பாங்களோ கியூல நம்ம நினைந்தா அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அவங்க சீட் கொடுத்துட்டு அது லாஸ்ட் பர்சன் இருக்கிற வரைக்கும் அவங்க ஓட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. ஓகே சார்.